Hello all, welcome back to TNPSC ஸ்டடி டேபிள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்க்கு. சரிங்களா? ஸோ போகலாம். புத்திசம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா புத்திசம் பற்றி. ஸோ கௌதம புத்தா பர்த் அண்ட் லைஃப். கௌதம புத்தா வாஸ் அ சன் ஆஃப் சுதோதனா, த சீஃப் ஆஃப் அ க்ஷத்ரிய கிளான் ஆஃப் த ஷாக்கியாஸ் ஆஃப் கபிலவஸ்து இன் ப்ரெசன்ட் டே நேபாள். அதாவது வந்துட்டு க்ஷத்ரிய கிளான் ஷக்கியாசுன்னு கூடிய குலத்தை சேர்ந்த கபிலவஸ்து, இப்போ ப்ரெசன்ட் டேயில் வந்து நேபாள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சுதோதனா, அந்த குலத்தை சேர்ந்த சுதோதனான்றவங்களுடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தா. சரிங்களா? ஸோ இஸ் கிவன் நேம் வாஸ் சித்தார்த்தா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன, சித்தார்த்தான் தான் கூப்பிடுவாங்க. ஆஸ் ஹி பிலாங் டு த சக்யா கிளான், ஹி வாஸ் ஆல்சோ நோன் சக்யா முனின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் born in 567 BC in லும்பினி கார்டனில் பிறந்திருக்கிறாரு, நியர் கபிலவஸ்து கிட்ட. அவங்க அம்மா வந்து மாயாதேவி, மகாமாயான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இறந்துறாங்க ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த். He was brought up by his stepmother in order to divert his attention towards the worldly affairs. His father வந்து got him married at the age of 16 to a princess called யசோதரா. ஸோ 16 வயசுலேயே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க யசோதரான்ற பிரின்சஸ்க்கு. ஸோ ஹீ லெட் அ ஹாப்பி மேரிட் லைஃப் ஃபார் சம் டைம். அண்ட் சன்னும் இருக்குது, நேம் வந்து ராகுலா. ஓகேவா? ஸோ ஒன் ஈவினிங் வைல் சித்தார்த்தா வாஸ் பாசிங் த்ரூ சிட்டி வழியாக போயிட்டுருக்கும்போது, ஸோ ஒரு ஓல்டு மேனை பார்க்குறாரு. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸால் கைவிடப்பட்டவங்க. ஸோ ஒரு சிக் மேனை பார்க்குறாரு, அவங்க வழியில் அழறவங்க. ஸோ அந்த டெட் பாடிஸ் சரௌண்ட் பை வீப்பிங் ரிலேட்டிவ்ஸ், ஒரு இறந்த உடலோட நிறையவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ சித்தார்த்தா வந்து வாஸ் டீப்லி மூவ்ட் பை தீஸ் சைட்ஸ். ஐ ஆல்சோ saw an ascetic who had renounced the world and found no signs of sorrow. ஸோ அதே மாதிரி ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஸோ உங்ககிட்ட கஷ்டத்தோட எந்த ஒரு சைனுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து these four great sights prompted him to renounce the world and search for the cause of suffering. எதுக்கு வந்து எல்லாம் வந்து இப்படி சஃபர் ஆகுறாங்க அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் தேடி போனார். ஸோ இன் 537 BC he left his palace and went the forest in search of truth. உண்மையை தேட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. In the course of his wanderings he sat under a peepal tree for several days. ஒரு அரச மரத்துக்கு கீழே உட்கார until he attained enlightenment அடைகிற வரைக்கும். தட் மீன்ஸ் அந்த அறிவு ஞானம்னு சொல்லுவாங்களா, ஸோ அதை அடைய வரைக்கும். த பிளேஸ் வேர் அட்டைன்ட் அந்த என்லைட்மெண்ட் தான் மகாபோதி டெம்பிள் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் போத்கயா, தட் இஸ் பீகாரில் வந்து இன்னமும் இருக்குது. ஆஃப்டர் இஸ் என்லைட்மெண்ட் புத்தா டிசைடட் டு இம்பார்ட் இஸ் நாலேஜ் டு த பீப்புள். ஈ வென்ட் டு வாரணாசிக்கு போகிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் சர்மனை வந்து சாரநாத்தில் வந்து கொடுக்குறாரு. ஈ ப்ரீச் இன் த கிங்டம்ஸ் ஆஃப் மகாதா அண்ட் கோஷாலாலையும் ப்ரீச் பண்ணுறாரு. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளும் வந்து அவரோட ஃபாலோவர்ஸாக மாறுறாங்க. ஸோ ஒரு குஷி நகரில் என்ன பண்ணுறாரு, 45 years ஆஃப் ப்ரீச்சிங் பண்ணிவிட்டு அவரோட கடைசி மூச்சு குஷி நகரில் தான் விடுறாரு. தட் இஸ் கோரக்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் அட் த ஏஜ் ஆஃப் ஆஃப்டர் 45 years 15 வருஷம் ப்ரீச் மட்டுமே பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ 80 ஏஜில் வந்துட்டு அவர் இறந்து போகிறார். ஸோ டீச்சிங்ஸ் ஆஃப் புத்திசம், 4 great truths. தட் இஸ் சஃபரிங் அண்ட் சாரோ இன் திஸ் வேர்ல்டு. சஃபரிங் அண்ட் சாரோ வேர்ல்டில் இருக்குது. இந்த காஸ் ஆஃப் ஹியூமன் சஃபரிங் வந்து ஆசை, ஏதாச்சும் ஒன்று ஆசைப்படுற கிரேவிங், அதாவது பெயின் ஆர் சாரோ கேன் பி ரிமூவ் பை சப்ரெஸிங். ஸோ இந்த பெயின் ஆர் சாரோ நீ ஆசைப்படாமல் இருந்தாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் டு பி அச்சீவ்ட் பை லீடிங் அ டிசிப்ளைன் லைஃப் ஆர் பை ஃபாலோயிங் தட் வாட் புத்தா கால் த நோபல் 8-fold பாத். இந்த நோபல் 8-fold பாத்தை நீ ஃபாலோ பண்ணினாவே உனக்கு வந்து ஒரு டிசிப்ளினான லைஃப்பை நீ வாழலாம் அப்படின்றது வந்து அவர் சொல்ல வராரு. சரியா? ஸோ இங்கே சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸோட சிம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் செர்மனோட சிம்பிள், இது என்லைட்மெண்ட் சிம்பிள், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டைன்மெண்ட் ஆஃப் நிர்வாணா அடையிறது. அக்கார்டிங் டு புத்தா பர்சன் வந்து நிர்வாணா அடையதை எய்ம் பண்ணும் ஒரு த ஹையஸ்ட் பிளிஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் குட் பி அச்சீவ்ட் பை எனி பர்சன் பை லீடிங் அ virtuous லைஃப் அண்ட் பை ஃபாலோயிங் த நோபல் 8-fold பாத்தை ஃபாலோ பண்ணாவே அவங்க இதை அடைஞ்சிருவாங்க. இந்த நோபல் 8-fold பாத் அப்படின்றது என்ன, ஒரு புது வழி. that is ரைட்டான வியூஸ் அண்ட் ரைட் ஆஸ்பரேஷன்ஸ், ரைட்டான ஸ்பீச் இருக்கணும், ரைட் ஆக்ஷன் இருக்கணும், ரைட் லைவ்லிவுட் இருக்கணும், ரைட் எஃபர்ட் கொடுக்கணும், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும், ரைட் கண்டம்ப்ளேஷன்ஸ் ஆர் மெடிடேஷன் வந்து அவங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 8 விஷயத்தை வந்து அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உலகத்தில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்றதை அவர் சொல்ல வராரு. சரிங்களா? ஸோ இட்ஸ் அ பியூரஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம். எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, புத்தா in order to carry his message to different parts of India established the Buddhist Sangha அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, the holy order of monks. ஸோ இது வந்து ஒரு holy விஷயம், மாங்கோட ஒரு சங்கா. The bhikshus
monks, the Bhikshunis, nuns, were enlisted for spreading the faith. They were required to lead a life of purity and poverty. Buddhism spread to Central Asia, Sri Lanka, Tibet, Southeast Asia, as well as eastern countries of China, Mongolia, Korea, Japan, and Vietnam. The split in Buddhism during the reign of Kanishka on a time, the Buddhist monk Nagarjuna initiated reforms. அவர் என்ன பண்ணுறாருன்னா சில ரிஃபார்ம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த வே புத்திசம் வாஸ் பீங் ஃபாலோ, அந்த வழியில் தான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணப்பட்டது. ஆஸ் எ ரிசல்ட் புத்திசம் வாஸ் ஸ்பிளிட் இன்டு டூ, தட் இஸ் இனாயனா அண்ட் மகாயனா. இனாயனான்றது லெசர் வெஹிக்கல் வாஸ் த ஒரிஜினல் கிரீட் ப்ரீச் பை புத்தா. ப்ரீச் பண்ண ஒரிஜினல் விஷயம் தான் இனாயனால சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரெக்கார்ட புத்தா ஆஸ் த குருவாக வந்து வழிபட்டாங்க. ஸோ ஆனால் வந்து அவர் யாரையும் கடவுளாக வந்து வழிபடலை. ஸோ ஐடல் வர்ஷிப்பை டெனி பண்ண விஷயம். ஸோ இதெல்லாமே பீப்புளோட லாங்குவேஜில் தான் கண்டினியூ பண்ணாங்க. பலின்ற லாங்குவேஜோட லோக்கல் லாங்குவேஜ், அந்த காலத்தில் இருந்த லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ வென் புத்தாஸ் க்ளோசஸ்ட் டிசிப்பிள் ஆனந்தா ஆஸ்க் புத்தா வெதர் உமன் வந்து மாங்க் ஆக முடியுமான்னு கேட்கும்போது, ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ் அவங்களும் வந்து ரினன்சியேஷன் பாதையை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். மென் மாதிரியே வந்து உமன்னாலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மெய்ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாயானா, ஸோ ஒன்று வந்து இணையனா பார்த்தோம், இன்னொன்று வந்து மகாயானா கிரேட்டர் வெஹிக்கல் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வர்ஷிப், இதில் புத்தா வந்து கடவுளாக வழிபடுத்தப்பட்டார். போதிசத்துவான்றது அவருடைய ப்ரீவியஸ் அவதாரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போதிசத்துவா. ஸோ ஃபாலோவர்ஸ் எல்லாமே இவங்களோட இமேஜஸை வச்சு அதை ஸ்டாச்சுவாக அமைச்சு வந்து வழிபட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு மந்த்ராஸ் வச்சு வழிபட்டாங்க. அதுக்குன்னு ரிலீஜியஸ் புக்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வந்து கனிஷ்கா வந்து பேட்டர்னைஸ் பண்ணார். ஸோ ஆனால் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கான ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ புத்திசம் வந்து பாப்புலராக அது பிகாஸ் இட் வாஸ் ப்ரீச் இந்த பீப்புள்ஸ் லாங்குவேஜ், பலி லாங்குவேஜ்லேயே இருந்துச்சு. ஸோ லேட்டர் டெக்ஸ்ட் வந்து சான்ஸ்கிரிட்டில் இந்த மகாயானாலலாம் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, புரிஞ்சுக்க முடியல. ஸ்பிளிட் இருந்துருச்சு. ஆனால் இனாயனா மகாயானா ஸ்பிளிட் இருந்தது ஒரு இன்னொரு காரணம். ஸோ இமேஜ் வர்ஷிப் மகாயானாவில் இருந்தது. இந்துயிசமுக்கும் புத்திசமுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. புத்திசம் லாஸ்ட் இஸ் ராயல் பெட்ரனேஜ் டியூரிங் தி ரீன் ஆஃப் குப்தா காலத்தில் அவங்களுடைய அந்த ராயல் பெட்ரோனேஜும் அவங்க இழந்தாங்க. ஸோ ஃபர்தர் இன்வேஷன்ஸ் ஆஃப் ஹன்ஸ் அண்ட் டர்க்ஸ் எல்லாமே வந்து இன்வேட் பண்ண ஆரம்பிக்கும். புத்திசம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த புத்திசம் அந்த ரிலீஜியன் கூட எல்லாமே வைப் அவுட் ஆச்சு. இந்த மக்கள் வந்து இதை போக போக ஸோ அந்த கொஞ்சம் மெம்பர்ஸோட புத்திசம் ரிலீஜியனும் போக ஆரம்பிச்சிச்சு. அதர் ஹெட்ரோடாக்ஸ் செக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மற்ற என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு, மற்ற என்ன ரிலீஜியஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா other heterodox sect, Ajvika. The period that produced Buddhism and Jainism also witnessed the birth of a sect known as Ajvika. So அந்த பீரியடில் அஜ்விகான்ற அந்த ஒரு ரிலீஜனும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் கோசாலா, தட் இஸ் மஸ்காரி புத்திர கோசாலா, ஃப்ரெண்ட் ஆஃப் மகாவீரா. So இது வந்து for some time they were together. Later Gosala moved away and found the Ajvika sect. So as aesthetics said, Ajvikas rejected the karma theory. ஸோ இவங்க வந்து கர்மா தியரியை ரிஜெக்ட் பண்ணாங்க. அஜ்விகான்றதை வந்து ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ விச் பாசிட்டிவ் த கண்டிஷன் ஆஃப் மென் இஸ் டிட்டர்மைன்டு பை தட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். அதாவது அவங்களோட கர்ம வினைன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்க கொஷாலாம் வந்து என்ன பண்ணாங்க, ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சு வருது. நீ செய்கிற தர்மம் வந்து எந்த வழியிலையும் கேன் இன் நோ வே இன்ஃப்ளூயன்சஸ் ஃபைனாலிட்டி. நீ செய்கிற தர்மம் வந்து எந்த வழியிலையும் வந்து உன்னோட ஃபைனல் இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தார். அஜ்விகாஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது இருந்துச்சு. சவுத் இந்தியாவில் ஒரு சின்ன அஜ்விகாஸ் வந்து இருந்தாங்க. இந்த இதில் அந்த சோலாஸ் ஸ்பெஷல் டேக்ஸ் வாஸ் லிவிட் ஆன் தெம். ஸோ சோலா காலத்தில் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் டேக்ஸ் எல்லாம் விதிச்சாங்க. 3 தமிழ் டெக்ஸ்ட், மணிமேகலை ஆஃப் புத்திஸ்ட், நீலகேசி ஆஃப் ஜெயின்ஸோட நீலகேசி, அண்ட் சிவஞான சித்தையர் ஆஃப் சைவைட்ஸ் contained outlines of Ajvika doctrine இருந்துச்சுன்றாங்க. ஸோ கானா சங்காஸ், தெர் வேர் 2 distinct forms of government இருந்துச்சு. ஒன்று வந்து மொனார்க்கியல், இன்னொன்று வந்து கானா சங்காஸ் ஒலிகார்ச்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கானா சங்கா மீன்ஸ் polity alternative the kingdoms. ஸோ வேதிக் ரிச்சுவல்ஸ் இந்த ரூல்ஸ் ஆஃப் வர்ணா வேர் நாட் ஃபாலோடு. வர்ணா அந்த வேதிக் ரிச்சுவல் எல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது வழியாக குல வழியாக ஆள்றது.
ஸோ ஒரே ஒருத்தே ஆள்றது அது வந்து மொனார்க்கியல். இதே குலவழியாக ஆனால் கானா சங்காஸ். ஸோ அதுங்க இதர் சிங்கிள் கிளான்ஸ் சஜஸ் ஷாக்கியாஸ் மட்டுமே ஆண்டுட்டு வந்தாங்க, இல்லை கோலியாஸ் மல்லாஸ் இந்த மாதிரி அந்த ஒரு குல சேர்ந்தவங்களே. அந்த கன்ஃபெடரசி ஆஃப் அ கிளாஸ் சஜஸ் விரிஜிஸ் அண்ட் விரிஷ்னிஸ் கான்ஃபெடரசி லொக்கேட்டட் வைஷாலி. த கானா சங்காஸ் had only 2 strata, the க்ஷத்ரிய ராஜ்குலா ரூலிங் ஃபேமிலிஸ் அந்த தாச கர்மகாரா த ஸ்லேவ்ஸ். ஒன்று வந்து ஃபேமிலிஸ், அதாவது இந்த மன்னர்கள், அதாவது சத்திரிய ராஜகுல சேர்ந்தவங்க. இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருந்தவங்க, லேபராக இருந்தவங்க, தாச கர்மகாரான்னுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ரைஸ் ஆஃப் கிங்டம்ஸ். ஸோ எப்படி வந்து கிங்டம்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு? 6th century BC விட்னஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிங்டம்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெனி டைப்ஸ் ஆஃப் ரிக்வேதிக் பீரியட் சச் அஸ் பாரதாஸ், பசூஸ், திரிஷூஸ், Turvasas passed into oblivion, and new tribes such as the Kurus and the Panchalas rose into prominence. 16 Mahajanapadas are listed in the Buddhist texts. 16 Mahajanapadas வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ linguistic and cultural commodity prevailed in the Janapadas, whereas இந்த Mahajanapadas different social groups எல்லாமே வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஓரளவுக்கு லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் காமன் விஷயம் இருந்தவங்க தான் இருந்தாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வாழ ஆரம்பித்தாங்க. வித் எமர்ஜென்ஸ் ஆஃப் கிங்டம்ஸ் த ஸ்ட்ரகிள் ஃபார் சுப்ரீமசி அமong டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் occurred frequently. Sacrifices such as Rajasuya, Ashwamedha were performed to signify the imperious way of monarchs over their rivals. So the Rig-Vedic title of Rajan was replaced by impressive titles. ஆனால் அது ராஜா அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு பதிலாக அது ரிக்வேதிக் டைட்டில். ஸோ இப்போ சாம்ரட், எக்ரட், வீரட், போஜா அப்படின்ற அந்த டேர்ம்ஸை வந்து இம்ப்ரெசிவான டைட்டில்ஸாக வந்து அவங்க வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்தர்ன் இந்தியா எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த கபுல் valley in the north to the Godavari in the south. It witnessed to the rise of 16 states, that is Mahajanapadas, or 16 great states: Kasi, Kosla, Anga, Magadha, Bajji, Malla, Chedi, Vatsa, Kuru, Panchala, Matsya, Surasena, Asaka, Avanti, Gandhara, Gamboja. ஓகேவா? ஸோ க்ரோத் ஆஃப் ராயல் பவர், எப்படி வந்து இந்த ராயல் பவர் வந்து க்ரோத் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதை வந்து பார்க்கலாம். சரிங்களா?